ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஒரு யூஸ் ஆகாத திங்ஸை இது எதுக்கு செக் பண்ணிட்டு இருக்கேன், எப்படியா இருந்தாலும் இது வேலை செய்ய போறது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? யூஸ் ஆகாதது இல்லைன்னா ஒர்க் ஆகாதது அதெல்லாம் அதை திஸ் இஸ் ஜஸ்ட் நாட் கோயிங் டு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் நாட் கோயிங் டு ஒர்க் அப்படின்னு சொல்லி, இது ஒன்றும் ஜோக் இல்லை, இது ஒன்றும் ஜோக் இல்லை. ஏன் இது காமெடியா பேசிட்டு இருக்கு, இது ஒன்றும் ஜோக் இல்லையே, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் எப்படி சொல்றத. திஸ் இஸ் நாட் அ ஜோக், திஸ் இஸ் நாட் அ ஜோக் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் நாட் அ ஜோக் அப்படின்னா இது சீரியஸான விஷயம், ஜோக் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் திஸ் இஸ் நாட் அ ஜோக் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, பொருள் எடுத்துக்கோங்களேன், அத இது பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? இது பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கு, பார்க்கவே வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றத திஸ் இஸ் ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங். திஸ் இஸ் ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங் அப்படின்னா பார்க்கவே வந்து அட்ராக்டிவா இருக்கு, ரொம்ப கவர்ச்சிகரமா ஈர்க்கத்தக்க வகையில இருக்கு, அந்த மாதிரி சொல்றத திஸ் இஸ் ஜஸ்ட் மைண்ட் ப்ளோவிங் அப்படின்னு சொல்லுவோம். மைண்ட் ப்ளோவிங்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு விஷயம் பார்க்கவே பிரமிக்க வைக்கிறதா, வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்து பிரமிக்க வைக்கிறதுன்னு சொல்லுவோம். என் பாதம் எல்லாம் ரொம்ப வலிக்குது. அதாவது இப்போ ஒரு ஹில் ஸ்டேஷனா இருக்கட்டும், இல்ல ஒரு ரொம்ப ஸ்டீப்பான மலைக்கு ஏறும் இல்லையா? ஸோ அப்போ இது ரொம்ப என் பாதெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை மை ஃபீட்ஸ் ஆர் ரியலி ஹர்ட்டிங், மை ஃபீட்ஸ் ஆர் ரியலி ஹர்ட்டிங் அப்படின்னா ரொம்ப வலிக்குது, ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்றது. மை ஃபீட்ஸ்னா என்னோட பாதங்கள். அடுத்தது, என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இதை சொல்றது எப்படி சொல்லலாம்? என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, என்ன ஆகுது அப்படிங்கறத ஆகுது அப்படிங்கறது ஹேப்பன் சொல்லுவோம். லெட்ஸ் சி, பார்க்கலாம். வாட் ஹேப்பன், என்ன ஆகுதுன்னு. லெட்ஸ் சி அப்படின்னா பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றத லெட்ஸ் சி வாட் ஹேப்பனிங். சாரி, பட் லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ், அதாவது என்ன நடக்குது அப்படின்னு சொல்றது. வாட் ஹேப்பன்ஸ்னா என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அததான் வாட் ஹேப்பன் சொல்லுவோம். ஹேப்பனிங் அப்படிங்கிறது அது வேற ஒரு சென்டென்ஸ் கொடுக்கும். இப்போ வந்துட்டேன், இப்போ வந்துடுறேன், இது எப்படி சொல்லலாம்? வெயிட் பண்ணி இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இப்போ வந்துடுறேன் அப்படிங்கிறத ஐ வில் பி ரைட் பேக், ஐ வில் பி ரைட் பேக் அப்படின்னா நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்றது. ஐ வில் பி பேக் அப்படின்னா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்றது. இப்போ வந்துடுவேன் அப்படிங்கிறத ஐ வில் பி ரைட் பேக் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா வந்து இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா வந்துடும். நெக்ஸ்ட், எனக்கு இதுவே ஓகே தான். ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்றோம்னு வைங்களேன், அது வந்து நமக்கு பிடிக்காம இருக்கும். உனக்கு ஓகேயா அப்படிங்கிறது, எனக்கு வேற எதுவும் வேண்டாம், எனக்கு இதே ஓகே தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை ஐ எம் ஓகே வித் திஸ். ஐ எம் ஓகே அப்படின்னா நான் ஓகேவா இருக்கேன். வித் திஸ்னா இதுவே எனக்கு ஓகே தான். ஐ எம் ஓகே வித் திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் அப்படின்னா எனக்கு இது சாட்டிஸ்ஃபைட், ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, இந்த மாதிரி சொல்றத இப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி எதுவும் இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை, நீ சொல்ற மாதிரி எதுவும் இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை, அப்படி எதுவும் இல்லை, இதெல்லாம் சொல்றத தேர் இஸ் நாட் சச் திங்ஸ், தேர் இஸ் நோ சச் திங்ஸ் அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நீ சொல்ற மாதிரி எதுவும் இல்லை இப்படி சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் வந்து தேர் இஸ் நோ சச் திங்ஸ்ன்னு சொல்லுது. நீ கொஞ்சம் அப்செட்டா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றத எப்படி சொல்லலாம்? நீ பார்க்க கொஞ்சம் அப்செட்டா இருக்க, ஏதோ அப்செட்டா இருக்க மாதிரி இருக்க நீ அப்படின்னு சொல்றத யூ சீம்ஸ் டு பி a little upset, யூ சீம்ஸ் டு பி லிட்டில் அப்செட் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் அப்செட்டா இருக்க மாதிரி இருக்கிறது தான் லிட்டில் அப்செட். யூ சீம்ஸ்னா நீ பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்றது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த சென்டென்சஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன், டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றதுக்கு. இந்த மாதிரி நம்ம சேனல்ல டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்து உங்க சப்போர்ட்டை கண்டிப்பா எனக்கு கொடுங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய்.